இந்த காமிக் புத்தகம் திரைப்படத்தில் உள்ள கதையம்சங்களை உங்களிடம் சுருக்கமாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றது. படத்தில் வரும் கதை, திரைக்கதை, பாத்திரங்கள், காட்சிகள் பெரிய அளவில் வித்தியாசமாக இருக்கும். இத்திரைப்படத்தில் காண்பிக்கப்படும் காட்சிகளின் உணர்வுகள் அற்புதமாக இருக்கும். திரையரங்கிற்கு வரும் முன்பே பார்வையாளர்களுக்கு கண்ணப்பர் சரித்திரத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக செய்த ஒரு சிறிய முயற்சி இது. வாயுலிங்கத்தை திருடி செல்வதற்காக வந்த காலாமுகனும் அவனது சேனைகளும் கொத்தப்பினாடு காட்டிலுள்ள 5 கிராமங்களும் அவனோடு போராடின. போர்க்களத்தில் இறங்கிய திண்ணன் காலாமுகனை எதிர்த்து வீரத்தோடு போராடினான். பகையால் எதிரிகளை கொல்லலாம், ஆனால் நம் மக்களை காப்பாற்ற முடியாது. திண்ணன் வீட்டின் வெளியே நெமலி சிவபூஜை செய்து கொண்டிருந்தாள். எனக்கு பசிக்குது நெமலி, சாப்பாடு ஏதாவது செஞ்சிருக்கியா? இன்னைக்கு மகா சிவராத்திரி மாமா, விரதம் இருக்கணும். இலுப்பை பூ பாயசம் செய்து எதுவும் சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறாய்? நெமலி பாயாச கிண்ணத்தை தட்டிவிட்டாள். உனக்கு எவ்வளவு திமிரு! காட்டுக்குள்ள போய் மான வேட்டையாடி கொண்டு வர, சேர்ந்து சாப்பிடலாம். சிவனோட அருள் இல்லைன்னா பழம் கூட கிடைக்காது. போ போ. திண்ணனின் குறியிலிருந்து மான் தப்பி ஓடிச் சென்றது. திண்ணனுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. திண்ணனுக்கு சொர்ணமுகி நதியின் அக்கறையில் ஒரு பன்றி தென்பட்டது. சொர்ணமுகி நதியில் இறங்கி நீந்திக் கொண்டு செல்கிறான் திண்ணன். திண்ணன் கரையேறினான். பன்றியை துரத்திக் கொண்டு சென்று விபூதி குவியலில் விழுந்தான் திண்ணன். திண்ணனுக்கு எதிரே வாயுலிங்கம். நெமலி வீட்டு சுவற்றில் வாயுலிங்கத்தை வரைந்து கொண்டிருந்தாள். நெமலி பார்க்க நினைத்த வாயுலிங்கம் இதுதானா? திண்ணன் காட்டிலே தேடிக் கொண்டிருந்தான். நெமலி, 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 மாமா. நெமலி, நீ கேட்டியே, அந்த வாயுலிங்கம் இதுதான். நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இனி உன் இஷ்டத்துக்கு பூஜை பண்ணிக்கலாம். திண்ணன் வாயுலிங்கத்தை இறுக பற்றிக் கொண்டு அங்கிருந்து அகற்ற முயன்றான். தப்பு மாமா என்று திண்ணனின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். திண்ணன் போகும் பொழுது வாயுலிங்கத்தையே பார்த்தபடி சென்றான். வாயுலிங்கத்தை தொட்ட நொடிப்பொழுதிலிருந்து திண்ணனுக்கு பார்க்கும் எல்லாவற்றிலும் சிவலிங்கமாகவே தென்பட்டது. உண்ணும் உணவிலும் சிவலிங்கம். வாயுலிங்கத்தின் மீது தன் வாயில் இருந்த நீரை உமிழ்ந்தான் திண்ணன். காட்டில் இருந்த இலைகள், பூக்கள் வாயுலிங்கத்தின் மீது இருந்தது. திண்ணன் கையில் தொன்னையில் இருந்த மாமிசத்தை வாயுலிங்கத்திற்கு பிரசாதமாக படைக்கிறான். சாப்பிடு சிவையா, இளமுயல் மாமிசம் தேன்ல நினைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்று வாயுலிங்கத்திற்கு முயல் மாமிசத்தை வைத்தான். மகதேவன் சாஸ்திரி கண்களில் கோபக்கணல் நெருப்பாய் பற்றி எரிந்தது. மூடனே, பரமேஸ்வரனுக்கு விலங்கின் மாமிசத்தை படைக்கிறாயா? இப்படி கலங்கப்படுத்தி விட்டாயே. என்கிட்ட அதிக மதிப்புள்ளத நெய்வேத்தியமா வைக்கிற, தப்பு என்ன இருக்கு சுவாமி? இவன் செய்த அபச்சாரத்திற்கு இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். கம்பா! திண்ணனை கம்பாவும் அவனது ஆட்களும் கோடாலியால் அடித்தார்கள். அருகில் இருந்த நெமலி கண்ணீர் வடித்தாள். சிவையா, சிவையா! வாயுலிங்கத்தில் 2 கண்கள் தோன்றின. ஒரு கண்ணிலிருந்து நீர் வழிந்தது. ஐயோ, என் சிவையா கண்ணுல கண்ணீரா என்று தன்னை அடித்தவர்களை அவன் தள்ளிவிட்டு ஓடினான். வாயுலிங்கத்தின் கண்களில் இருந்து ரத்தம் வழிந்தது. என்னாச்சு சிவையா? உனக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையாரோட தலையை வெட்டி யானையோட தலையை கொண்டு வந்து வச்சல, அதே மாதிரி கண்ணுக்கு கண்ணு. திண்ணன் தன் கண்ணை எடுத்து ரத்தம் வழிந்த லிங்கத்தின் கண்ணில் பொருத்தினான். 2வது கண்ணிலும் ரத்தம் வழிந்தது. அதைக் கண்ட நெமலி மயங்கி விழுந்தாள். மகதேவ சாஸ்திரி அதைக் கண்டு உறைந்து போய் நின்றார். பயம் இல்ல சிவையா, வைத்தியத்தை கண்டுபிடிச்சாச்சுல்ல என்று அம்பை தனது 2வது கண்ணின் நுனியில் வைத்தான். வாயுலிங்கத்தின் ரத்தம் வழிந்த அந்த கண்ணில் தன் கால் கட்டை விரலை அடையாளத்திற்காக வைத்தான் திண்ணன். மன்னிச்சிரு சிவையா, அடையாளத்துக்காக காலை வச்சேன். வாயுலிங்கத்திற்கு தன் 2 கண்களை வைத்ததும் திண்ணன் மயங்கி விழுந்தான். வாயுலிங்கத்தில் இருந்து சிவனும் பார்வதியும் தோன்றினார்கள். தன் 2 கண்களையும் திரும்பப் பெற்ற திண்ணன் சிவனையும் பார்வதியையும் வணங்கினான். திண்ணன் திரிநேத்திரனுக்கே கண்களை கொடுத்து கண்ணப்பனானாய். கண்ணப்பா, நீ என் இதயத்தில் இருப்பாய். உன் ஆலயம் என் கோவிலின் மீது இருக்கும்.
கடவுளின் சக்தியை விட பக்தனின் பக்திதான் எப்போதும் உயர்ந்தது. ஸ்ரீகாளஹஸ்தி ஆலயம், கண்ணப்பரின் ஆலயம், வாயுலிங்கேஸ்வரர், ஞான பிரசுனாம்பிகா ஆலயம். வாயுலிங்கத்திலிருந்து ஈஸ்வரனின் குரல் கேட்டது. ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரரை தரிசிப்பதற்கு முன்பாக பக்தன் கண்ணப்பனை தரிசிக்க வேண்டும். கண்ணப்ப நயனாரின் சரித்திரம் அழிவே இல்லாத முன்னுதாரணம். சிவம்.